அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இந்த பதிவு அவசர பதிவு. இன்னைக்கு ஜூன் மாசம் 16ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்னைக்கு மத்தியானம் சரியா 2:02 2 ரூபாய வச்சு இந்த பரிகாரத்தை மட்டும் நீங்க செஞ்சாலே போதும். நம்ம கிட்ட இவ்வளவு பணமான நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய வகையில நல்ல ஒரு பணவரவு உடனடியா உங்களுக்கு ஏற்படும். வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு திங்கட்கிழமை. இது சந்திர பகவான் மற்றும் சிவபெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அடுத்ததா இன்னைக்கு ஆனி மாசத்தோட 2ஆம் தேதி நமக்கு இருக்கு. திங்கட்கிழமை சந்திர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். சந்திர பகவானுக்குரிய நம்பர் 2. இன்னைக்கு ஆனி மாசம் 2ஆம் தேதி. அந்த வகையில 2 அற்புதமான நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. திங்கட்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய இந்த அமைப்பு இன்னமுமே விசேஷமானது. அடுத்ததா 7 சேர்க்கையும் இன்னைக்கு நமக்கு இருக்கு. இன்னைக்கு தேதி 16. இந்த வருஷம் 25வது வருஷம். இதோட கூட்டுத்தொகை 7. அந்த வகையில 7 நம்பரோட சேர்க்கையும் இன்னைக்கு நமக்கு அமைஞ்சிருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னைக்கு மத்தியானம் 2:04 வரைக்கும் பஞ்சமி திதியும், அதுக்கப்புறமா முருகப்பெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த சஷ்டி திதியும் இன்னைக்கு நமக்கு இருக்கு. இந்த நாள்ல 2 நம்பரோட சேர்க்கை இருக்கறனால இந்த 2 நம்பரோட எனர்ஜி அதிக அளவுல இருக்கும். இந்த எனர்ஜியை நாம ஆக்டிவேட் செய்யும் போது நமக்கு கை மேல பலன் கிடைக்கும். அந்த வகையில மத்தியானம் 2:02 தான் இந்த பரிகாரத்தை நாம செய்ய போறோம். இந்த வீடியோல பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது. நீங்க உங்க வீட்ல இருந்து, ஆபீஸ்ல இருந்து, உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்து, இன்னும் சொல்ல போனா நீங்க டிராவல் பண்ணக்கூடிய சமயத்துல கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா 2 ரூபாய் நாணயம் நமக்கு தேவைப்படும். 2 ரூபாய் காசா இருந்தா அதை எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா 1 ரூபாய் காசை 2ஆ எடுத்துக்கோங்க. பணம் தான் பணத்தை ஈர்க்கும்னு சொல்லுவாங்க. பணத்தை பல மடங்கு ஈர்க்கிறதுக்காக தான் இந்த 2 ரூபாய நாம இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்துறோம். அது மட்டும் இல்லாம இந்த 2 நம்பரோட எனர்ஜி இன்னைக்கு அதிக அளவுல இருக்கும். மத்தியானம் 2:02 2 ரூபாய பயன்படுத்தி நாம இந்த பரிகாரத்தை செய்யும் போது அந்த 2 நம்பரோட எனர்ஜி நமக்கு ஆக்டிவேட் ஆகும். இதனால அற்புதமான பணவசியம் நமக்கு ஏற்படும்னே சொல்லலாம். இந்த பரிகாரம் செய்யறதுக்கு முன்னாடியே 2 ரூபாய் நாணயத்தை மஞ்சள் கலந்த தண்ணீர்ல நனைச்சிட்டு ஈரமில்லாத மாதிரி சுத்தமான துணியை வச்சு தொடச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நீங்க ஆபீஸ்ல இருக்கீங்க அப்படின்னா சாதாரணமா தண்ணீர்ல இந்த 2 ரூபாய வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க. இந்த 2 ரூபாய் மட்டும்தான் நமக்கு தேவையான பொருள். வேற எந்த ஒரு பொருளும் நமக்கு தேவை கிடையாது. இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க எதையும் எழுதணுங்கிற அவசியம் கூட கிடையாது. எல்லாருமே செய்யக்கூடிய வகையில, எந்த இடத்துல இருந்து வேணாலும் செய்யக்கூடிய வகையில ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் தான் இது. அதே சமயம் இன்ஸ்டன்டா பலனை கொடுக்கக்கூடிய பரிகாரம்னே சொல்லலாம். சரி, இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த பரிகாரத்தை மத்தியானம் 2:02 சரியா செய்யறதுக்கு ஆரம்பிங்க. இதுக்கு முன்னாடியே உங்க முகம் கை கால் கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்சா நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். இந்த மாதிரி மூச்சை உள்ள இழுத்து வெளியில விடுறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்னன்னு தொடர்ந்து ஒவ்வொரு பதிவுகள்லயும் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன்.
அதனால மறக்காம மூச்சை உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செஞ்சதுக்கு அப்புறமா இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நல்ல ஒரு பணவசியம் ஏற்படணும்னு சொல்லி மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இந்த டைம்ல எதிர்மறையான எண்ணங்கள் எதையும் உங்க மனசுக்குள்ள நீங்க வச்சுக்காதீங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா பண கஷ்டம் தீரணும், கடன் பிரச்சனை தீரணும், இந்த கடன்னால நான் நிறைய அவமானப்பட்டுக்கிட்டு இருக்கேன், இந்த கடனை தீக்கிறதுக்கு எனக்கு ஒரு வழியை காமிங்கன்னு சொல்லி எல்லாம் பிரார்த்தனை செய்யக்கூடாது. பாசிட்டிவா எனக்கு பணவரவு அதிகரிச்சாலே போதும், நான் சந்தோஷமா இருப்பேன். இதே மனநிலையில இப்ப நான் சொன்ன மாதிரி நீங்க பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. நம்ம வாழ்க்கையில ஒரு மாற்றம் ஏற்படணும்னா முதல்ல அது நம்ம கிட்ட, அதாவது நமக்குள்ள இருந்துதான் வரணும். அந்த வகையில உங்க ஆழ் மனசுல இருக்கக்கூடிய பதிவுகளை மாத்தி அமைக்கிறதுக்கு உங்க எண்ணங்களை நீங்க மாத்தினாலே போதும். நம்ம ஆழ் மனசுல இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் இந்த பிரபஞ்சத்துக்கு புரியும். அந்த வகையில ஆழ் மனசுல இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் நம்மள சுத்தி நடக்க ஆரம்பிக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு எப்பயுமே கஷ்டத்தை நினைச்சு புலம்பாம பாசிட்டிவா இருக்கிறதுக்கு பாருங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரியான பரிகாரங்களை செய்யும் போது மட்டுமாவது பாசிட்டிவா இருக்கிறதுக்கு பாருங்க. இதுவே படிப்படியா உங்க வாழ்க்கையில மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். சரி, இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா அந்த 2 ரூபாய் காசை உங்க கையில வச்சுக்கோங்க. இப்போ உங்க முதுகு தண்டை ஸ்ட்ரைட்டா வச்சு நீங்க உட்கார்ந்துக்கோங்க. அந்த 2 ரூபாய் காசை உங்க கண்ணால பார்த்துக்கிட்டே சென்று வா திரண்டு வாங்கிற வார்த்தைய உங்களால எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்க. பொதுவா நாம பணத்தை செலவு பண்ணும்போது சென்று வா திரண்டு வான்னு சொல்லிட்டு நாம செலவு பண்ணோம்னா அந்த பணம் பல மடங்கா நமக்கு பெருகும். அந்த வகையில இன்னைக்கு இந்த 2 ரூபாய் நாணயத்தை பார்த்து உங்களால எவ்வளவு முறை இந்த வார்த்தையை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்க. இப்படி உங்க மனசுக்கு திருப்தி ஏற்படுற வரைக்கும் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த 2 ரூபாய பத்திரமா வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு நைட்டுக்குள்ளேயே இந்த 2 ரூபாய யாருக்காவது தானம் பண்றதுக்கு பாருங்க. இந்த மாதிரி நீங்க தானம் பண்ணும் போதும் இந்த காசை கொடுக்கணுமாங்கிற யோசனையோ, நம்மளே கஷ்டப்படுறோம், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த பணத்தையும் நாம கொடுக்கணுமாங்கிற எண்ணத்தையோ உங்க மனசுக்குள்ள வச்சுக்காதீங்க. சந்தோஷமான மனநிலையில இந்த 2 ரூபாய யாருக்காவது தானம் பண்ணுங்க. நிச்சயமா இந்த 2 ரூபாய் பல மடங்கு பணத்தை உங்களுக்கு ஈர்த்து கொடுக்கும். இந்த பரிகாரத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணத்தை சொல்லணும்னா இந்த வீடியோ பத்தாது. அதனால இப்ப நான் சொன்ன மாதிரியே இந்த பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா நிச்சயமா கை மேல பலன் கிடைக்கும். சப்போஸ் இந்த 2 ரூபாய யாருக்கும் தானம் பண்ற அளவுக்கு இன்னைக்கு டைம் இல்லைன்னா அடுத்த வாரம் வரக்கூடிய திங்கட்கிழமை வரைக்கும் இத பத்திரமா வச்சிருந்து அடுத்த வாரம் திங்கட்கிழமை அன்னைக்கு இந்த 2 ரூபாய தானம் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா குழந்தைங்களுக்கு சாக்லேட்டாவது வாங்கி கொடுங்க. உங்க வீட்ல உங்க குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்க வேண்டாம், மற்ற குழந்தைகளுக்கு, இன்னும் சொல்ல போனா எளியவர்களுக்கு இந்த மாதிரி வாங்கி கொடுக்கறது நல்லது. இப்ப நான் சொன்ன இந்த பரிகாரத்தை சொன்ன மாதிரியே செஞ்சீங்கன்னா நிச்சயமா உடனடியா நல்ல மாற்றம் ஏற்படும். ட்ரை பண்ணி பாருங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.